சிட்டி தரபாட் குட்டி கதை சொல்லவன் நல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு, ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அடிதடி வரைக்கும் போயிருக்கு. அதை தொடர்ந்து வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து நிறைய நிர்வாகிகளை வந்துட்டு கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து வந்து எதிர்த்தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, சீமான் அவர்களை இவங்க பொதுக்கூட்டத்துல எதிர்கேள்வி கேட்டு சீமான் அவர்களை அடிக்க பாய்ந்ததாகவும், சாட்டை துரைமுருகன் வந்துட்டு ஜாதிய சொல்லி இவங்களை தாக்குனதாகவும் ஒரு தரப்புல சொல்லப்படுது. அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, கட்சியில ஜாதியை தூக்கி பிடிச்சவங்கள சீமான் வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்லப்படுது. இத பத்தி சீமான் அண்ணன் கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் கட்சியில ஒரு சலசலப்பு நடந்ததுனால, ஏன் கட்சியில சில பேர் வெளியே போனதுனால நாட்டுக்கு இதனால என்ன பாதிப்பு, வெங்காய விலை ஏறிடுச்சா இல்ல தக்காளி விலை ஏறிடுச்சா இல்ல என்ன பாதிப்பு வந்தது, மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் கேட்கறது ஒரு விதத்துல நியாயமா இருந்தாலுமே கூட நம்ம அதை அந்த பார்வையில பார்க்காம சீமான் அண்ணனுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா, உங்க கட்சியில வந்துட்டு சண்டை வர்றதுனாலயும், உங்க கட்சியில சலசலப்பு வர்றதுனாலயும், உங்க கட்சியில இருந்து சில தகுதி நீக்கங்கள் செய்யப்படுறதுனாலயும் நாட்டுக்கு எந்த பாதிப்பு வருதோ இல்லையோ தெரியாது. ஆனா உங்க கட்சிக்கு மறுபடியும் சொல்றோம், 2030க்கு அப்புறம் உங்க கட்சி அடையாளமே இல்லாம போறதுக்கான ஏற்பாடுகளா தான் இதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அண்ணன் அவர்களோட கருத்து என்னன்னா, நிறைய மேடையில் அவர் பேசினது, யார் புதுசா கட்சி தொடங்கினாலும் விமர்சிப்பாரு, இருக்கிற கட்சிகளை விமர்சிப்பாரு, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிவிகே எல்லா கட்சிகளும் சராமரி அடிக்குவார். ஏன்னா எந்த கட்சியுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி. இப்போ அண்ணன் கேட்கறது என்னன்னா, என்கிட்ட ஒரு 5 வருஷம் இந்த நாட்டை கொடுத்து பாருங்க, இந்த நாட்டை இந்த பூமியோட சொர்க்கமா மாத்திடுறேன், இந்தியாவோட சொர்க்கமா மாத்திடுறேன் அப்படின்றாரு. சரியா? நம்ம கேள்வி என்னன்னா, உங்க கட்சியில இருக்கிற ஒரு சொச்சம் குறிப்பிட்ட உறுப்பினர்களையே உங்களால வந்துட்டு வழிநடத்த முடியல. திடீர்னு பார்த்தா ஒருத்தரை பிசுறுன்றீங்க, பிசுறுன்னு சொல்லி அடிச்சு உடனே தூக்கி வெளியே போட்டுறீங்க. போன்ல பேசும்போது அநாகரிகமா உங்க தொண்டர்களையே பேசுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாட்டை துரைமுருகனை வந்துட்டு அசிங்கமா பேசுறீங்க. இஷ்டமா இருந்தா என் கட்சியில இரு, இல்லைன்னா நீ போயிட்டே இரு அப்படின்ற. இல்ல நீ போஸ்டர் ஒட்டாத, எதுவுமே சார். இவ்வளவு நாள் கட்சிக்காக உழைச்சவங்களா இனிமே ஒரே சட்டன் ஒரு வாரத்துல வந்துட்டு நீ போஸ்டர் ஒட்டாதடா, நீ வெளியே போடா, நான் சொல்றதை கேட்கிற மாதிரி இருந்தா கட்சியில இரு, இல்லைன்னா நீ வெளியே போயிட்டே இரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ சர்வாதிகாரமான ஒரு ஆட்சிக்கு, அது இங்க இப்ப இருக்கிற ஆட்சியே சரியா போயிடுமே. இந்த சர்வாதிகார ஆட்சி கையில கிடைக்காதுக்கு முன்னாடியே நீங்க இந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரத்தை நீங்க வந்துட்டு நிலைநாத்துறீங்கன்னா, உங்க கட்சி ஒரு கட்சியில ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு கட்சியில ஒரு வந்து ஜனநாயகம் இல்லை அப்படின்னா, அப்போ நீங்க 10ஓட 11 எதுக்கு இங்க வரணும்? தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒன்ன முன்னிலை நிறுத்துறீங்க. தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத நீங்க திராவிடம்னா என்னன்னு கேக்குறீங்க. ஈழத்துல வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்துட்டு தமிழ் தேசியம் பேசினாரு. ஆனா அவர் என்ன சொன்னாரு? அங்க நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னாரா? அவர் வந்துட்டு தனி நாடு கேட்டாரு, தமிழனுக்கு தனியா ஒரு நாடு வேணும்னு கேட்டாரு. அப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்துல இது தனி நாடு வாங்க முடியுமா நம்மளால? சீமான் அவர்கள் சொல்ற மாதிரியே அவரோட அரசியல் பேசுற அந்த சித்தாந்தத்தை, அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கினாலுமே கூட, நியாயம்னு எடுத்துக்கினாலுமே, இன்னைக்கு தனி நாடு வாங்க முடியுமா? தமிழனுக்கான தனி நாடு வாங்க முடியுமா? இந்தியாவில இருந்து பிரிஞ்சு வர முடியுமா நம்மளால? அதை பேசினாலே உங்க மேல குண்டர் சட்டம் பாயும். அப்போ தமிழ் தேசியம்ன்ற ஒண்ணு கற்பிக்கிறீங்க. அப்போ அதை எந்த வழியில் நீங்க எடுத்துட்டு போனோம்? தமிழனுக்கான ஒரு அரசியல் வேணும் அப்படின்னு தான் நீங்க பேசணும். தமிழனுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்கறது தான் தமிழ் தேசியம். உங்க கட்சியில இருக்கிற சில நிர்வாகிங்க கிட்டயே நீங்க வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்க சர்வாதிகாரத்தை நீங்க பின்பற்றுறீங்கன்னா, நாளைக்கு உங்களை ஓட்டு போட்டு உங்களை வந்துட்டு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சதுக்கு அப்புறம் ஜனங்க வந்துட்டு நீங்க செய்யற இந்த நிர்வாகம் இது தவறா இருக்கு, இது சரியில்லை, இது வந்துட்டு குளறுபடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டினாங்கன்னா, அப்ப நீங்க அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை நீங்க காட்டுவீங்க? நீங்க தொடர்ந்து தூக்கி வெளியே வீசினவங்க எல்லாரையும் பாருங்க. ராஜீவ்காந்தில இருந்து, கல்யாண சுந்தரத்துல இருந்து, காளியம்மால இருந்து, அதுக்கப்புறம் நத்தம் சிவசங்கரன் இருந்து, எல்லாருமே கட்சிக்காக தன்னலமற்ற உழைச்சவங்க எல்லாருமே. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு புகழ் வெளிச்சம் தனியா வருதுன்னதுமே அவங்கள கட்சியில இருந்து தூக்கி எறிஞ்சிடுறீங்க. கேட்டா வந்துட்டு அவங்க எனக்கு பின்னாடி பேசுறாங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க. அவங்களோட செயல்பாடுகள் வந்து எதுவாக இருப்பினும் அவங்க கட்சிக்காக செய்தது என்ன அப்படின்றத நீங்க பார்க்கணும்.
கட்சிக்காக அவங்க உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மீடியாவா போயிட்டு பேசியிருக்காங்க. அதிகபட்சமா பேசியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததுல அவங்களுக்கும் நிறைய பங்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பங்காளிங்கள நீங்க வந்துட்டு அப்படி ஒரு தன்னால மட்டும் உழைச்சவங்கள திடீர்னு ஒரு பிசுறு அடிச்சு விடுற மாதிரி நீங்க அடிச்சு விட்டுட்டீங்கன்னா, அப்போ உங்களை நம்பி எப்படி உங்களை வந்துட்டு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்குவாங்க ஜனங்க? நீங்க உங்க கட்சியில உட்கட்சி பூசல் இருக்கிறதுனாலயோ, உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிறதுனாலயோ, நீங்க உங்க தொண்டர்கள் அடிக்கிறதுனாலயோ, உங்க தொண்டர் உங்கள அடிக்கிறதுனாலயோ யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இது வந்துட்டு அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லாருக்காகவுமே சொல்லிக்கிறேன். யாருக்குமே எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனா இது வந்துட்டு உங்க கட்சியை அழிச்சு அட்ரஸ் இல்லாம பண்ணிரும். இது மறுக்க முடியாத உண்மை. நீங்க நினைச்சுக்கலாம், நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம கட்சிக்குள்ள எதனாலும் நடக்கும், எவனும் கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்ப மத்த கட்சியில நடக்கிறத நீங்க ஏன் கேட்கறீங்க? மத்த கட்சி என்ன செய்யறாங்கன்ற நீங்க ஏன் கேட்கறீங்க? அப்போ உங்க கட்சியில எது நடந்தாலும் அது ஊடக வெளிச்சத்திற்கு வரும் பட்சத்தில் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. நீங்க சாதாரண வெங்காய விலை ஏறிடுச்சா, தக்காளி விலை ஏறிடுச்சா அப்படின்னு சொன்னா, அப்போ அடுத்த கேள்வி என்ன வருது? எல்லா இடத்துக்கும் கலைஞர் பேர் வைக்கிறதுனால எந்த தக்காளி விலை ஏறிச்சு, எந்த வெங்காய விலை ஏறிச்சு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்வியை நம்மளால தவிர்க்க முடியுமா? அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல அதை மறுக்கிறதுக்கு அதை டிஃபைன் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போ ஒருத்தரை ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுன்ற அந்த இன்டெமோக்ரஸிய நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது ஆபத்து உங்களுக்கு தான். உங்களை நம்பினவங்களுக்கு அது ஆபத்தானது. இப்போ அடுத்து உங்களை நம்பி நாங்களாம் பின்னோக்கி வரோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உங்க சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டு உங்களை நம்பி நாங்க உங்க பின்னாடி நடக்கட்டி வரோம். அப்ப நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சமோ புகழ் வெளிச்சமோ வந்துருது. அப்ப என்ன பண்ணுவீங்க? நாங்க கொஞ்சம் வளர்ந்ததுமே இவனை இந்த பிசுரை தட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தூக்கி வெளியில எரிஞ்சிருவீங்க. உங்களுக்கு என்ன? சீமான் அவர்கள் மேல இருக்கணும். சீமான் அவர்களுக்கு புகழ் வெளிச்சம் இருக்கணும். எல்லா இடத்துலயும் சீமானை மட்டும் தான் பேசணும். ஏன்னா நீங்க கட்டமைச்ச கட்சி. நீங்க கட்டமைச்ச கட்சி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க கட்டமைச்ச அந்த கட்சிக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கு. அத தொண்டர்கள் மட்டும் இல்ல, தலைவனாகிய நீங்களும் ஃபாலோ பண்ணணும். மற்ற எல்லாரையும் நீங்க வந்துட்டு அடிச்சு லாஸ்ட்ல உங்களே அடிச்சு நீங்களே இல்லாம காணாம போறீங்க. இங்க இருக்கிற எல்லா கட்சியுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க. நீங்களே சரியில்லை அப்படின்னு சொன்னா நீங்களும் காணாம போவீங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட இல்லாத ஒரு யூனிக்னஸை நீங்க ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இதே போக்க கடைபிடிச்சா கண்டிப்பா சொல்றேன், இந்த டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் எல்லா கட்சிக்கும் ஆபத்து இருக்கு. அதுல நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய இடி இருக்கு, மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கு. அதனால பார்த்து விளையாடுங்க. உங்க கட்சியிலேயே பிரச்சனை ஆனாலும் ஊடகத்திற்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அதை கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு சர்வாதிகாரம் இல்லாம ஜனநாயக முறையில நீங்க வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. நன்றி. நடுவுல உன்னோட உக்காந்து நாம் பேச நல்ல இடம்தான். இந்த இடத்துல ஸ்ருதி விலகிடுச்சு.